ஒரு வாரமாக பிளான் பண்ணுறேன். இன்னைக்கு தான் நடந்துச்சு. எல்லா செடிகளும் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழை காலம் வந்து எல்லா செடிகளும் நல்லா துளிர்த்து வளர ஆரம்பிச்சா, அத டேஸ்ட் பார்க்குறக்கு நெறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க. அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்ல, அதனால அடுப்பு சாம்பல எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் விபூதி அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி, முதல்ல கருவேப்பிலை செடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கருவேப்பிலை செடி இந்த பனி காலத்தில தான் கருக ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒரு மாரி வாடி நோவெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால முதல்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவரைக்காய் செடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி எந்த செடியும் விடல. தோட்டம் ஃபுல்லாமே எல்லாத்துக்குமே விபூதி அடிச்சாச்சு. இதில் கொஞ்சம் பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் ஆவாங்க. அதே மாரி இந்த அரிப்புழுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் செடிகள் சைடே தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏதாவது பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லா பத்து போட்ட மாரி ஆயிருது. அதனால எல்லாத்துக்கும் அப்பப்போ இந்த மாரி அடுப்பு சாம்பல் எடுத்தே விபூதி அடிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த மீன் அமிலம், அப்புறம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஊற வச்சு தண்ணிலாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு விட்டுருவேன். இப்படிலாம் போடுறனால தான் செடிகளுக்கும் கொஞ்சம் சத்து கிடைக்குது. செடிகளும் நல்லா வளரும். பூச்சிகள் கடிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா, செடிகள் கொஞ்சம் நாள்ல காஞ்சு போயிரும்.